ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிலா எப்படியோ அங்க திருவண்ணாமலையில இருந்து வந்துட்டாங்க இல்லையா? சோ நிலா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நடேசன் அதாவது சோழனோட அப்பாவ பத்தி தான் பேசுறாங்க. இவரால தான் நான் வந்து இப்ப முழுசா வந்திருக்கேன். இல்லன்னா அவருக்கு விழுந்திருக்க கத்தி குத்து எனக்கு தான் விழுந்திருக்கும். இந்நேரம் என்னைய ஹாஸ்பிட்டல்ல தான் நீங்க எல்லாம் வந்து பார்த்திருக்கணும் அப்படின்னு சொல்லி, அவரு என்னைய ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேரனுக்கு மேட்ரிமோனில அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா? அத பத்தி தான் பேசுறாங்க. அப்ப ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா, ரெக்வெஸ்ட் குடுத்திருக்க அப்படின்னு நம்ம நிலா சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணுகிட்ட பேசணுமா? அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் போய்க்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம சேரன் மனசு ஃபுல்லாவே கார்த்திகா தான் இருக்கிறாங்களாட்டுக்கு. சேரன் சமைச்சுக்கிட்டு இருக்கும்பொழுதே கார்த்திகாவோட ஞாபகத்துல தான் சமைச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல நம்ம சேரன். ஆனா இந்த பக்கம் நம்ம சேரனுக்கு எல்லாம் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம நிலாவோட அண்ணி ஃபோன் பண்ணி அங்க நடந்த விஷயத்த பத்தி கேட்கறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவரு ரவுடித்தனமாட்டம் நடந்துக்கிட்டாப்ல. கத்திய எடுத்து சோழனோட அப்பா கைய வேற கிழிச்சுப்புட்டாப்ல அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, பயங்கரமா அவங்க ஃபேமிலிய பத்தி நிலா திட்டுன்னு திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? மறுநாள் காலையில எழுந்திரிச்ச உடனே மறுபடியும் நம்ம சேரனுக்கு பொண்ணு பாக்குறாங்க இல்லையா? சோ அந்த ஃபேமிலி கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. யார விட்டு ஃபர்ஸ்ட் பேசுறது அப்படிங்கறது தான் டிஸ்கஸ் போய்கிட்டு இருக்கு. சோ நம்ம சேரன் நானும் நல்லா பேசுவேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா நீ பேசக்கூடாது. நீ எப்படிலாம் பொய் சொல்லுவன்னு எனக்கு தெரியும். அப்படிங்கிற மாதிரி வேணான்டாடுறாங்க. அதுக்கப்புறம் நடேசன் அதாவது நம்ம சேரனோட அப்பாவை பேச சொல்லலாம் அப்படிங்கும்போது, இல்ல அவரும் பேச வேணாம். பேசாம நீங்களே பேசிருங்க அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா நம்ம நிலாவே பேசுறாங்க. அப்ப பொண்ணு வீட்ல இருந்து நீ யாரும்மா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நான் சேரனோட தம்பி ஒய்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே நம்ம சோழனுக்கு பயங்கர சந்தோஷம். இனி அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.